ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஸ்டடி ஐகான். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம், எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நோட்டீசஸ் இதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் ஒரு 2-3 வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்கவரியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிமாண்ட் நோட்டீஸ். ஸோ டிமாண்ட் நோட்டீஸ் அப்படிங்கிறது 2 டைப்ஸ் ஆஃப் டிமாண்ட் நோட்டீஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து நார்மல் டிமாண்ட் நோட்டீஸ். இந்த நார்மல் டிமாண்ட் நோட்டீஸ் என்னென்னு சொல்லுவாங்கன்னா சாஃப்ட் லீகல் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இன்னொரு டிமாண்ட் நோட்டீஸ் என்ன அப்படின்னா செக்ஷன் 138 கீழே வரும் இல்லையா, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் ஒரு இசிஎஸோ ஒரு செக்கோ ஃபெயிலியர் ஆகிட்டுனா அதுக்கு தனி டிமாண்ட் நோட்டீஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த டிமாண்ட் நோட்டீஸ் பற்றி பார்க்கலாம். இது வந்து என்ன அப்படின்னா அட்வொகேட் மூலியமாக நம்ம வந்து கஸ்டமருக்கு டிமாண்ட் பண்ணுறோம், நீங்கள் வந்துட்டு இத்தனை தவணை மிஸ் பண்ணிட்டீங்க, ஸோ தட் இஎம்ஐ யூ ஹாவ் டு பே வித்தின் திஸ், இமீடியட்டாக நீங்கள் பே பண்ணணும், ஒரு வாரத்தில் பே பண்ணணும், 15 நாளில் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு இன்டிமேஷன் கொடுக்குறீங்க. சரிங்களா? ஸோ இதுதான் டிமாண்ட் நோட்டீஸ். இந்த டைப் ஆஃப் டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு உங்களுக்கு வந்து டைம் பீரியட் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் டிமாண்ட் அந்த டியூ ஆனதுலேருந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு நீ எப்போ வேணாலும் அனுப்பிக்கலாம். அந்த அக்கௌண்ட் கிளியர் ஆகிற வரையிலுமே நீங்கள் என்றைக்கு வேணாலும் அனுப்பலாம். ஓகே, இது எந்த ஸ்டேஜில் அனுப்புவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிடி, ஃபஸ்ட்டு டே 1 டிபிடி. டிபிடி அப்படின்னா டேஸ் பாஸ்ட் டியூஸ். ஓகே, அதாவது டியூ பெண்டிங். அந்த டியூ பெண்டிங்லேருந்து நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ கம்யூனிகேஷன் எப்படி நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா, ஒன்று வந்து ரெஜிஸ்டர்டு போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் டியூ வரும் இல்லையா, அக்னாலஜ்மெண்ட் கார்டோடு போட்டு அனுப்பணும். அப்படி இல்லைன்னா இ கம்யூனிகேஷன். ஓகே, ஸோ இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோடைய அவுட்கம் என்னவாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிங்கன்னா இதுக்கான அவுட்கம் என்னவாக இருக்கும், எதுக்காக இஷ்யூ பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதில் ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் மே பே த ஓவர் டியூ லெட்டர் கிடைச்சோன்னே, இது வந்து ஃபஸ்ட் அவுட்கம், பாசிட்டிவ் அவுட்கம். செகண்டு, எல்லா நோட்டீஸுமே இது ஒரு அவுட்கம் வந்துடும், இக்னோர் த நோட்டீஸ், இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. தேர்டு, அட்வொகேட்டுக்கு ரிப்ளை அனுப்புவாங்க. அது உண்மையாலுமே அவுட்ஸ்டாண்டிங் தானே, நீங்கள் எவ்வளோ கட்டியிருக்கீங்க, இல்லை உங்கள் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இது கரெக்டான நோட்டீஸாக தப்பான நோட்டீஸான்னு சொல்லிட்டு அட்வொகேட் யாருக்கு அனுப்புனாங்களோ அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபர்தர் ஆக்ஷன் அகென்ஸ்ட் திஸ் டிமாண்ட் நோட்டீஸ். அடுத்து என்ன நடக்கும் இந்த டிமாண்ட் நோட்டீஸ் அப்படின்னா, இதுக்கு வந்து பெருசாக ஒரு ஆக்ஷன்ஸ் இருக்காது, ஏன்னா இது இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் அனுப்பிடுவீங்க. பட் கஸ்டமர்னுடைய பிஹேவியரை பொறுத்து நீங்கள் வேணும்னா அடுத்து வந்து ரீகால் நோட்டீஸ் அனுப்ப முடியும். ஒரு நீங்கள் சூட் ஃபைல் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒரு ரெக்கவரி சூட் ஏதோ ஒரு கோர்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் வந்துட்டு இந்த டிமாண்ட் நோட்டீஸையும் வைக்கலாம் ஒரு எவிடன்ஸாக. நாங்கள் இவர்கிட்ட கேட்டிருக்கோம், இவர் ரிப்ளை பண்ணலை, இல்லை அவர் இந்த மாதிரி ரிப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. இதுதான் வந்து டிமாண்ட் நோட்டீஸோட பவர். ஓகே, நெக்ஸ்ட்டு ரோட் ரீகால் நோட்டீஸ். ரீகால் நோட்டீஸ், ரீகால் நோட்டீஸ்னால் என்னென்னா, இட் இஸ் எ ப்ரீ இன்டிமேஷன் ஆஃப் நோட்டீஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்ன அப்படின்னா, இட் இஸ் எ ப்ரீ இன்டிமேஷன் நோட்டீஸ் issued by the customer for the termination of loan agreement. இதுதான் மெயின். லோன் ரீகால் பண்ணுங்க, லோன் ரீகால் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க இல்லையா. ரீகால் ஆஃப் லோன் மீன்ஸ் which is a termination of an agreement. ஓகே, ஸோ அந்த ஃபெசிலிட்டியை வந்து நாங்கள் கேன்சல் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ரீகால் ஃபெசிலிட்டி வந்து நீங்கள் எப்போ பண்ணலாம் அப்படின்னா 2-3 டைப்பில் பண்ணலாம். ஒன்று எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் ப்ராப்பராக வரல, உங்களுக்கு ஒரே தலைவலியாக இருக்குது அக்கௌண்ட்டு, பேமெண்ட் ப்ராப்பராக வரல, அவர் ஏதோ ஒரு ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காரு அந்த ஃபண்டை வச்சுக்கிட்டுனா நீங்கள் ரீகால் பண்ணலாம். அடுத்து, நீங்கள் என்ன பர்பஸுக்கு கொடுத்தீங்களோ அந்த பர்பஸ் நடக்கலை. நீங்கள் வீடு கட்டுறதுக்கு லோன் கொடுத்துருப்பீங்க, ஆனால் அவர் வீடு கட்டி முடிக்கல. நீங்கள் மெஷினரி வாங்க லோன் கொடுத்துருப்பீங்க, ஆனால் அவர் மெஷினரி வாங்கி போடலை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரீகால் நடக்கும். ஸோ அதுக்கான நோட்டீஸ் தான் வந்து ரீகால் நோட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து டெப்ட் கலெக்ஷன் சர்வீஸ் என்டிட்டி தான். லைக் நம்ம வந்து ரீகால் நோட்டீஸ் பிரான்ச்லேருந்தே அனுப்பிச்சிக்கலாம். ஓகே,
ஸோ ஏன் டெசிக்னேட்டட் அட்வொகேட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய எல்லா நோட்டீஸஸுமே வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம பிரான்ச் லெவல்லேருந்து பிஎம் சைன் பண்ணி அனுப்புகிறாங்க இல்லையா, அந்த எல்லா நோட்டீஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் போர்டில் இருக்க லா பேனல்னு ஒன்று இருக்கும் இல்லையா, லா பேனல். ஸோ அவங்க எல்லாருமே டிசைன் பண்ணது தான். ஸோ அதனால் ஃபார் த சேக் ஆஃப் பேங்க் நம்ம வந்து அதுக்கு க்ரியேட் பண்ணி சைன் பண்ணி அனுப்புகிறோம். ஸோ நோ ப்ராப்ளம். நீங்கள் அட்வொகேட்டை வச்சு அனுப்புனாலும் அனுப்பலாம். ஓகே. அடுத்த ஸ்டேஜஸ். ஃபஸ்ட்டு வந்து எஸ்எம்ஏல இருக்கும் போதே உங்களால் அனுப்ப முடியும். ஓகே. லோன் ரீகால் நோட்டீஸ் நீங்கள் எப்போ அனுப்பலாம், அக்கௌண்ட் எஸ்எம்ஏல இருக்கும்போது அழகாக நீங்கள் அனுப்பிச்சிடலாம். ஓகே. இந்த ஆக்ஷன் எப்போ ஜென்ரலாக எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எம்ஏல அதாவது 3 இஎம்ஐ மிஸ் பண்ணவங்களுக்கு தான் இந்த ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் இட் இஸ் அன் என்பிஏ, ரைட்? ஓகே. ஸோ ஒன்ஸ் இட் பிகம் ஸ்பெஷல் மென்ஷன் கேஸ் இட் செல்ஃப் யூ கேன் ஏபிள் டு go for recall finance option. Okay. So communication mode is either by e-communication or by registered post with acknowledgement due. இது வந்து very very important sir. So in banking the important thing is to communicate at right time. அதுதான் மெயின். ஓகேங்களா. நெக்ஸ்ட், what is the outcome? What will be the outcome? Either the customer will pay all the dues. கஸ்டமர் வந்துட்டு பணத்தை கட்டிடுவார், இல்லையா நோட்டீஸை இக்னோர் பண்ணிடுவார். மூணாவது என்ன பண்ணுவார் அப்படின்னா, திரும்ப நமக்கு வந்து ரிப்ளை கொடுப்பாரு. நீங்கள் எதுக்கு ரீகால் பண்ணுறீங்க, இந்த ரீசனுக்காக ரீகால் பண்ணிங்கன்னா அந்த ரீசன் இருக்கா உண்மையாலுமே அப்படிங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு லெட்டர் கொடுப்பார். அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபர்தர் ஆக்ஷன் போவோம். ஃபர்தர் ஆக்ஷன் என்ன பண்ணுவோம், as per the loan contract. When a customer having future tenure to repay his installment and due to non-payment, if the bank or finance company want to take up further legal step to claim the total outstanding with immediate effect, it is mandatory to issue such notice to the customer. அதாவது 7 இயர்ஸ்க்கு லோன் கொடுத்துருக்கீங்க சார். 7 இயர்ஸ் அப்படின்னா எவ்வளோ, 84 மந்த்து கரெக்டா? சாரி, 84 months. ஸோ இதில் வந்து ஒரு 30 month வந்துட்டு லோன் பேமெண்ட் முடிஞ்சு, இன்னும் 54 month இருக்குது. பட் அவர் பேமெண்ட் ஒழுங்காக கட்டல, சம் ப்ராப்ளம் இஸ் தேர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ரீபேமெண்ட்டை டோட்டலாக ஸ்டாப் பண்ணிவிட்டு மொத்தமாக அந்த 10 லட்ச ரூபா நீங்கள் லோன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, அந்த 10 லட்சத்துக்கு அன்றைக்கி தேதிக்கு வட்டி முதலுமா நீங்கள் வசூல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரீகால் நோட்டீஸ் கொடுத்தே ஆகணும். ஓகே, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? நெக்ஸ்ட்டு, கஸ்டமர் பேமெண்ட் பண்ணல சார், நீங்கள் ரீகால் பண்ணிட்டு நோட்டீஸ்லாம் கொடுத்துட்டீங்க, கஸ்டமர் பேமெண்ட் பண்ணல அப்படின்னா ஆஸ் யூஷுவல் வி வில் கோ டு ஃபைல் த சூட். ஓகே, சரியா? அந்த சூட் ஃபைலை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பிடிசி செக்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா, அந்த பிடிசி செக்ஸை செக்யூரிட்டி செக்காக வச்சுக்கிட்டு நம்ம ஃபுல் அமௌண்ட்டை அவர்கிட்ட கிளைம் பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த ஆர்பிட்ரேஷனை பற்றி நம்ம அடுத்து பார்ப்போம், அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். ஏன்னா லோன் ரீகால் பண்ணும்போது கண்டிப்பாக ஆர்பிட்ரேஷனும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, இதுதான் நான் சொன்னது, டிமாண்ட் நோட்டீஸ் அண்டர் செக்ஷன் 138 ஆஃப் என்ஐ ஆக்ட் அண்ட் செக்ஷன் 25(1) ஆஃப் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட். இந்த டிமாண்ட் நோட்டீஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக 3 விஷயம் கவர் ஆகும். இசிஎஸ், ஆட்டோ டெபிட், நேச்சு. இது டிஸானர் ஆனது அப்படின்னா ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு என்ன பவர்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு பவர் இருக்குது, we can able to claim the money. சரியா? ஸோ இந்த செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா என்ஐ ஆக்டில் வருது, 138 கீழே ப்ரொடெக்ஷன் நமக்கு இருக்குது. ஸோ when the check or mandate get bounced before filing a case against the borrower, the bank should send a notice through his advocate to the customer demanding the claim amount within 30 days from the date of dishonor. ஸோ இந்த மோடில் நீங்கள் பேமெண்ட் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே, அவர் வந்து பேமெண்ட் ஸ்கிப் ஆகிடுச்சு, பேமெண்ட் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா பேங்க் ஹேஸ் டு சென்ட் நோட்டீஸ் டு கிளைம் த அமௌண்ட் வித்தின் 30 days. அதுக்கப்புறம் தான் நீங்கள் பாரோவர் மேலே கேஸே போட முடியும்.
அதர்வைஸ் யூ cannot put the case. ஓகே, ஏன்னா ஜட்ஜி கேட்பாங்க இல்லையா நீங்கள் நோட்டீஸ் அனுப்பிச்சிங்களா இல்லையான்னு. ஓகே, நெக்ஸ்ட்டு எப்போ நீங்கள் அனுப்பலாம்? எக்ஸ் டு இன்ஃபினிட்டி எப்போ வேணாலும் நீங்கள் அனுப்பலாம். ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து எக்ஸ் அப்படின்னா மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போலேருந்து அவன் பணம் கட்டுறதோட நீங்கள் எப்போ வேணாலும் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கலாம். கம்யூனிகேஷன் மோடு, ஸோ இவே கம்யூனிகேஷன் அண்ட் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் டியூ. இதில் என்ன நடக்கும் அப்படின்னா பேமெண்ட் நமக்கு வரலாம், இல்லை இவர் நோட்டீஸை இக்னோர் பண்ணலாம். அதர்வைஸ் அவங்க அட்வொகேட்டை கொடுத்து ரிப்ளை பண்ண முடியும். சரியா? நெக்ஸ்ட்டு ஆர்பிட்ரேஷன். இதுதான் இம்பார்ட்டன்ட் கிடையாது, இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நிறைய பேருக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு வந்து ஆர்பிட்ரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா இட்ஸ் அ இன்டிமேஷன் கம் டிமாண்ட் நோட்டீஸ். அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு ஆர்பிட்டர் அப்படின்னா என்னென்னா ஒரு டிஸ்பியூட், அதாவது அவர் வந்து ஒரு ஜட்ஜு மாதிரி நடுவில் இருப்பார் வச்சுக்கோங்களேன். இவர் நடுவில் இருப்பார், இவங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்குன்னா இவர் தான் ஆர்பிட்டராக இருப்பார். இந்த ஆர்பிட்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ரெண்டு பேருனுடைய என்ன டிஸ்பியூட் இருக்குங்கிறத வாங்கிட்டு அக்ரிமெண்ட்டை வாங்கிட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த டிஸ்பியூட்டை கிளியர் பண்ணி கொடுக்குறது தான் ஆர்பிட்ரேட். ஓகேவா? ஸோ இந்த ஆர்பிட்ரேஷன் எப்போ நடக்கும்? நம்ம பேங்கிங்கில் அதிகமாக பார்த்தீங்கன்னா லோன் ரீகால் நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறமே நடக்கும். ஓகே, திஸ் இஸ் த இன்டிமேஷன் கம் டிமாண்ட் நோட்டீஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, who issued to the customer before step into arbitration proceeding and after issuance of loan recall notice. loan recall notice நீங்கள் கொடுத்த பிறகு ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த நோட்டீஸ் நீங்கள் அனுப்புவீங்க. இதுதான் லாஸ்ட் வார்னிங், நீங்கள் வந்து பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுதான் வந்து ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலேஷன் ஆக்ட். சரியா? நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டேஜில் எஸ்எம்ஏ ஆர் என்பிஏ லெவல்லேருந்து நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன்னா ரீகால் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ அதனால் தேட் இஸ் நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் அண்ட் அதர் ஆக்ஷன்ஸ். எந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணுவீங்க? இ கம்யூனிகேஷன் அண்ட் ஆர்ஏபிடி. ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லா நோட்டீஸ் மாதிரி தான். அவுட்கம் எப்படி இருக்கும்? பேமெண்ட் பண்ணலாம், இல்லை இக்னோர் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அட்வொகேட் வச்சு கேஸ் போட முடியும். ஃபர்தர் ஆக்ஷன், இதுதான் மெயின். ஃபர்தர் ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிடரிங் கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் பேங்க் ஆர் ஃபினான்ஸ் கம்பெனி மே ஃபைல் எ பெட்டிஷன் பிஃபோர் த ஆர்பிட்டர் டு ரிசால்வ் த டிஸ்பியூட். ஓகே, ஸோ அந்த கம்ப்ளைண்ட் என்ன பண்ணுறாரு, அவர் பணம் கட்டுறாரா இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இவங்க ஆக்ஷன்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு சின்ன டாபிக் தான், என்னென்ன டைப் ஆஃப் நோட்டீசஸ் நம்ம அனுப்புகிறோன்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா லிட்டிகேஷன்னு சொல்லுவாங்க. லிட்டிகேஷன்னா பிரச்சனை. ஸோ லிட்டிகேஷன் அண்ட் ப்ரீ லிட்டிகேஷன், அதாவது ஒரு லோன் வந்து நம்ம ரெக்கவரி பண்ண போகிறோம், அது வந்து லிட்டிகேஷனோடு எப்படிலாம் ரெக்கவரி பண்ணலாம், நான் லிட்டிகேஷனுக்கு என்னென்ன கான்செப்ட்லாம் இருக்குது, அது வந்து 2 பார்ட் ஆஃப் வீடியோவை நான் வந்துட்டு கம்பைல் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், thank you for watching this video. Have a very good day.